2டே வார்த்தை. இந்த 2 வார்த்தைய யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க லைஃப்ல எந்த இஷ்யூ வந்தாலும், அதாவது எந்த வகையில பிரச்சனைகள் வந்தாலும், நீங்க அத ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு, அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகி போய்க்கிட்டே இருக்கலாம். உண்மையிலே நெறைய பேர் இத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அது என்ன வார்த்தை? அந்த 2 வார்த்தையில அவ்ளோ பவர் இருக்கா? அப்படின்றத கிளீன் அண்ட் கிளியரா நான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் அஸ்வின் பாபு. இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ இந்த 2 வார்த்தையில தான் ஆரம்பிக்க போது. அந்த 2 வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் நெக்ஸ்ட். இந்த வாட் நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை கேட்க சிம்பிளா இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வரும்போது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளத்த நீங்க ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆவறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்ல பிரச்சனைகள் இல்லாத ஆட்களே கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களோ, நானோ ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம ஃபேமிலியோ, நீங்களோ ஏதோ ஒரு பிரச்சனையில கண்டிப்பா மாட்டியிருப்பீங்க. ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாரி சமயத்துல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோல நோக்கி போறத தாண்டி, ஏதோ ஒரு இடத்துல டிஃபீட் ஆயி கீழ விழுந்துர்றாங்க. அதாவது அவங்களால அடுத்த ஸ்டெப்ப கேரி ஆன் பண்ணி முடியல. அந்த மாரி சமயத்துல நீங்க யூஸ் பண்ற, உங்கள நீங்களே கேட்டுக்கிற ஒரு சின்ன கொஸ்டின் தான், வாட் நெக்ஸ்ட்? லைஃப்ல என்ன பிரச்சனை வேணா வரலாம். அதாவது நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாம். உங்களுக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆகலாம். இல்லையா ஆக்சிடென்ட் ஆகலாம். என்னடா அவசகுணமா பேசுறேனேன்னு நெனைக்காதீங்க. இயல்பா யாருக்கு வேணா நடக்கக்கூடிய ஒரு 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 விஷயம் தான் இது. அத நீங்க அந்த மாரியே எடுத்துக்கோங்க. ஸோ, உங்க லைஃப்ல எந்த மாரி பிரச்சனைகள் வந்தாலும், அந்த பிரச்சனைய நெனச்சு ஃபீல் பண்ணி அதே பிரச்சனைய நெனச்சு யோசிச்சுக்கிட்டு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இதனால ஏன் நடந்துச்சு? இந்த மாரியான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன எதிர்பார்த்து, அதுக்கான தீர்வ எதிர்பார்த்து ஒரே இடத்துல உட்காராம, நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய அந்த 2 வார்த்தை வாட் நெக்ஸ்ட்? ஆமா ஆயிடுச்சு. அடுத்து என்ன? பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே. பிரச்சனை தான். 2 நாள் அழுவுங்க. 3வது நாள் நீங்க உங்கள நீங்களே கேளுங்க. வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்த வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். ஸோ, இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு பெர்சன பத்தி நான் பேசணும். அவங்களுடைய அந்த பெர்சனோட லைஃப்ப நான் எக்ஸாம்பிளா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிளோடைய ஃபவுண்டர். அவர் மட்டும் கிடையாது. ஒரு 2, 3 பேர் சேர்ந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ, இவர பத்தி நான் இன்னைக்கு கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த ரொம்ப அப்படியே பயங்கர டீட்டெயிலா கிடையாது. ஒரு ஜஸ்ட் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம். ஆப்பிள்ன்ற கம்பெனி கண்டுபிடிக்கும்போது ஒரு சின்ன ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு கேரேஜ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர வந்து ரிப்பேர் பண்றது, கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபை பண்றது. ஸோ, இந்த மாரியான ஒர்க் எல்லாம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க அந்த ஒரு ஆப்பிள் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே க்ரோ ஆகுது. அந்த மாரி சமயத்துல ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய ஐடியாஸ் வந்து அங்க இருக்க போர்ட் மெம்பருக்கோ, இன்வெஸ்டருக்கோ, அங்க இருக்க மத்த சிஇஓக்கு புடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸயே அந்த கம்பெனிய விட்டு தூக்குறாங்க. ஸோ ஆரம்பிச்சதே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஒன் ஆஃப் தி ஓனர்ல ஸ்டீவ் ஜாப் ஒரு முக்கியமான ஆளு. அவரையே வந்து கம்பெனிய விட்டு தூக்குறாங்க. அப்போ அந்த மாரி சமயத்துல அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனா, அவரு சும்மா ஏன் என்னைய தூக்கிட்டாங்க? இதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். ப்ராப்பரான ஒரு ஆன்ஸர் கிடைக்கணும். அத நோக்கி போராடணும். இல்ல அவங்க மேல கேஸ் போடணும். இந்த மாரி அவங்கள வந்து வந்து பார்த்தீங்கன்னா, பழி வாங்கணும். அந்த மாரி எந்த ஒரு எதுவுமே நினைக்காம, அவரு வெளிய வந்ததுக்கப்புறம் கேட்ட ஒரே கொஸ்டின், "வாட் நெக்ஸ்ட்?" அப்படின்ற சமயத்துல அவர் ஆரம்பிக்கப்பட்டது தான் வெளில வந்ததுக்கப்புறம், அந்த ஒரு கேள்விய அவர புஷ் பண்ண ஒரே காரணத்தினால வேற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. கம்பெனி ஆரம்பிக்கல. அவர் வேற ஒரு கம்பெனிய வந்து வாங்குறாரு. அது வந்து வந்து ஒரு ஒரு டிஜிட்டலைஸ்டு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிய அவரு வாங்குனதுக்கப்புறம், பை பண்ணதுக்கப்புறம், அங்கருந்து அவருடைய அதாவது அவருடைய இன்னோவேஷன இம்ப்ளிமெண்ட் பண்ணி, டாய் ஸ்டோரி அப்படின்னு உலகத்திலே ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லி வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு மூவிய வந்து கிரியேட் பண்றாரு. வேர்ல்டு வைட் பயங்கரமா ஃபேமஸ் ஆவுது. அது மட்டும் கிடையாது. அந்த ஒரு மூவி மட்டும் கிடையாது. மீமு. மீமுன்ற அந்த ஃபிஷ்ஷ பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 கார்ட்டூன் கேரக்டர் இல்லைங்களா? ஸோ கம்ப்யூட்டர யூஸ் பண்ணி மட்டுமே, அவருடைய இன்னோவேஷன இம்ப்ளிமெண்ட் பண்ணி மட்டுமே, அந்த ஒரு கம்பெனிய பயங்கரமா குரோ பண்ணி, ஆப்பிளுக்கே காம்படிஷன் பண்ற மாரியான ஒரு ஒரு ஹைய இந்த கம்பெனிய வந்து ரீச் பண்ண வைக்கிறாரு. யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்க இருந்து வெளில வரும்போது அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அவர் கேட்ட ஒரே கேள்வி, "வாட் நெக்ஸ்ட்?" அந்த ஒரு கேள்வி தான் அவர அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ண வைக்குது. ஸோ அங்க போனதுக்கப்புறம், இப்ப எப்ப ஃபர்ஸ்ட்டு அவர் கம்பெனி ஆரம்பிக்கிறார்னா, 1976ல ஆப்பிள்ன்ற கம்பெனிய ஃபவுண்ட் பண்றாரு. அங்கருந்து அவர வெளில அனுப்புறாங்க. அவங்களுடைய கம்பெனிஸ் வந்து நெறைய வளருது. நெறைய பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு. எப்ப வெளில அனுப்புறாங்க? 1985ல இவர வேலைய விட்டு தூக்குறாங்க. அதாவது கம்பெனிய விட்டு வெளில அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் 1997ல திரும்பி அவர வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா,
இவருடைய இன்னோவேஷன் இல்லாத ஒரே காரணத்தினால அந்த கம்பெனி ரொம்பவே ஒரு டவுன்ஃபால நோக்கி போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, திரும்பி அந்த ஆப்பிள் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, திரும்பி ஸ்டீவ் ஜாப்ஸ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து கிரியேட் பண்ணி இவரோட இன்னோவேஷன திரும்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்தது தான் ஐபேட், ஐபாட், அப்புறம் ஐடியூன் இந்த மாரி ஐமியூசிக் இந்த மாரி நெறைய இது இவரோட இன்னோவேஷனுக்கு அப்புறம் தான் நெறைய கிரியேட் ஆகுது. இப்போ வேர்ல்ட் வைட் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கம்பெனியா ஆப்பிள்ன்ற கம்பெனி இருக்கு. ஸோ, இதுல வந்து நெறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் நெறைய இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 2 வேர்ட். ஸோ, எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும். இது நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆயி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓடுறீங்க, மாரத்தான் ஓடுறீங்க அப்டின்னா, ஒரு இடத்துல விழுந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? எழுந்து ஓடணும். ஸோ இத எத்தன வாட்டி விழுந்தாலும் 10 வாட்டி விழுந்தாலும் 11 வாட்டி எழுந்து ஓடணும். அந்த வாட் நெக்ஸ்ட்ன்ற அந்த ஒரு கேள்விய போட்டீங்கன்னா, உங்களால ஈஸியா மூவ் ஆன் ஆயி போக முடியுன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நானும் நெறைய இடத்துல அதில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலே சக்சஸ் கிடைக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கான வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.